வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவம்பர் 9 to 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட், LGM-30G மினிட்மேன் 3. இது வந்து ஒரு அமெரிக்கன் மேட் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். 2 கான்டினென்ட்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கனால் உருவான ஒரு மிசைல். இதில் எல்ன்றது US டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் டிசைக்னேஷன் ஃபார் சிலோ லான்ச். ஜின்றது சர்ஃபேஸ் அட்டாக்கப். ஜின்றதுனாலே சர்ஃபேஸ் தான். எம்ன்றது கைடட் மிசைல்ஸ்னு அர்த்தம். ஸோ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் வந்து டெஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு அன்ஆர்ம்டு மிசைல். நெக்ஸ்ட், எக்ஸசைஸ் மலபார் 2025க்கானது. இது ஒரு மல்டிநேஷ்னல் மேரிடைம் நேவல் சர்வீஸ்னு சொல்லலாம். அதாவது இதில் இந்தியா, யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி 4 கண்ட்ரீஸ் வந்து இந்த எக்ஸசைஸில் ஈடுபடுவாங்க. இதில் முக்கியமாக நம்ம இந்தியன் நேவல் ஷிப் சயாத்ரி, இது வந்து நார்தர்ன் பசிஃபிக்கில் இருக்கக்கூடிய குவாமில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்கிறாங்க. இது ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்தோம்னா, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இந்த எக்ஸசைஸ் மலபார்ன்றதை 1992 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு பைலேட்ரல் எக்ஸசைஸாக தான் இது கொண்டு வந்தது. பைலேட்ரல்னால் என்னது? 2 நாடுகள் மட்டும் பண்ணக்கூடியது. அதாவது யூஎஸும் இந்தியாவும் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இப்போ குவாடாக மாறி இருக்குது. அதாவது யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா அண்ட் நம்ம இந்தியா, இந்த 4 பேரும் சேர்ந்து இந்த எக்ஸசைஸ் மலபார்ன்றதை கேரி அவுட் பண்ணுறாங்க. அதனால தான் இது மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ். அடுத்தது எக்ஸசைஸ் மித்ரசக்தி. இது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கான ஒரு எக்ஸசைஸ். இது 11th எடிஷன். எங்கே நடந்துச்சுன்னா, பெலகாவி, கர்நாடகாவில். இது 10 to 23 நவம்பர் வரைக்கும் நடந்துச்சு. இந்த மாதிரி வேறு என்னென்ன எக்ஸசைசஸ்னு பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தா இந்த மலபார் எக்ஸசைஸ் 4 கண்ட்ரீஸு. ஸோ மித்ரசக்தின்றது ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா. மைத்ரின்றது தாய்லாண்டு. சமுத்திர சக்தின்னு ஒன்று பார்த்தோம், அது இந்தியா அண்ட் இந்தோனேஷியா. இந்த மித்ரசக்தி எக்ஸசைஸ் வந்து எதுக்கு கீழே வரும்னா, UN சார்ட்டர்ஸ் சாப்டர் 7 ஃப்ரேம் ஒர்க் கீழே வரும். முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸசைஸ் மித்ரசக்தி இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. எங்கே நடந்துச்சு? பெலகாவி, கர்நாடகா. அடுத்தது இந்தியா வியட்நாம் டிஃபென்ஸ் பாலிசி டயலாக். இதோட 15th எடிஷன் வந்து ஹனாய், வியட்நாமில் நடந்துச்சு. 2026 இந்தியாவில் நடக்க போகுது. அது 16th எடிஷன். அடுத்தது எக்ஸசைஸ் பிரம்மஷிரா. இந்த பிரம்மஷிரான்ற எக்ஸசைஸ்ன்றது 10 நவம்பர் நடந்துச்சு. நம்ம இந்தியன் ஆர்மி கண்டக்ட் பண்ணாங்க. எந்த இடத்துலனா, ரான் அண்ட் கிரீக் செக்டர் ஆஃப் கட்ச், குஜராத்தில் நடந்துச்சு. இது ஒரு ட்ரை சர்வீஸ், அதாவது ட்ரிஷூல் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸசைஸோட ஒரு பெரிய பார்ட் வந்து இந்த எக்ஸசைஸ். ஸோ இது இந்தியன் ஆர்மியையும், இந்தியன் நேவியையும், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் கோஸ்ட் கார்ட், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இவங்க எல்லாரையுமே ஒன்று கொண்டு வந்தது தான் இந்த எக்ஸசைஸ் பிரம்மஷிரா. அடுத்தது அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் RPF. அதாவது RPFனா என்னது? ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். இவங்க வந்து இது வரைக்கும் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, ஆப்ரேஷன் நான்ஹே ஃபரிஷ்டே அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் கீழே 16,450 குழந்தைங்களை காப்பாற்றிருக்கிறாங்க, ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜீவன் ரக்ஷா அப்படின்ற மிஷன் கீழே 2,658 லைஃப்ஸை காப்பாற்றிருக்கிறாங்க. இன்னொன்று ட்ரக் டிராஃபிக்கிங்கில் ஆப்ரேஷன் நார்கோஸ் அப்படின்றது கீழே 197 crore கிட்டக்க ரிகவர் பண்ணியிருக்கிறாங்க. அக்டோபரில் மட்டுமே 14 கோடி. அதே மாதிரி அமர்நாத், இதில் வந்து 42,210 ஆர்டிக்கலை ரிகவர் பண்ணியிருக்கிறாங்க அமர்நாத். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்ஹே ஃபரிஷ்டே, ஜீவன் ரக்ஷா, இந்த ட்ரக் டிராஃபிக்கிங்காக நார்கோஸ், அமர்நாத். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் கொண்டு வந்த ஆப்ரேஷன். அது கீழே அவங்க என்னென்னலாம் அச்சீவ் பண்ணாங்களோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மனோகர் பரிக்கர் யுவா சயின்டிஸ்ட் அவார்ட் 2025க்கானது. இது கிடைச்சது யாருக்குன்னா, டாக்டர் சாய் கௌதம் கோபாலகிருஷ்ணன். இதுக்கான அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து டிசம்பர் 2025 நடக்கும். இவர் வின் பண்ணியிருக்கிற டாபிக் வந்து காம்ப்யூட்டேஷனல் மெட்டீரியல் சயின்ஸ் கீழே வின் பண்ணியிருக்கிறார். இவர் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில். இந்த அவார்ட் வின் பண்ணுறவங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னு பார்த்தோன்னா, ஒரு சிட்டேஷன், அது மட்டும் இல்லாமல் 5 lakh கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும். நம்ம நேஷ்னல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவார்ட்ஸ்லேயே இதுதான் ஹையஸ்ட் அவார்ட். அடுத்தது பாரத் நெட் ஸ்கீம். இதை ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஸ்டேட் வந்து அமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதுதான் பஞ்சாப். ஃபர்ஸ்ட் இந்த பாரத் நெட் ஸ்கீம்ன்றதை 2011 கொண்டு வந்தாங்க. இது என்னென்னா, இந்த கிராம் பஞ்சாயத்தாக இருக்கட்டும், ஹவுஸ் ஹோல்டாக இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரியான இடத்துலலாம் ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி நெட்ஒர்க்கை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் வந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பாரத் நெட் ஸ்கீம். இதை அமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க யார்? பஞ்சாப். ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இதை அமெண்ட் பண்ணியிருக்கிறது பஞ்சாப் தான். அடுத்தது என்னென்னா, ஹை ஸ்பீட் ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டியை
கிராம் பஞ்சாயத்து இவங்க எல்லாருக்குமே கொடுக்குற இந்த ஒரு டிஜிட்டல் சர்வீஸ் தான் இந்த ஸ்கீமு. இது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன், ஹெல்த் சர்வீஸ், பேங்கிங் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணும். அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெகாவாட் ஹார். இது வந்து நம்ம யூனியன் மினிஸ்டர் இனாகரேட் பண்ணி வச்சார். வெனேடியம் ரெடாக்ஸ் ஃப்ளோ பேட்ரி VRFBன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலனா கிரேட்டர் நொய்டா. இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன்றவங்க ஸ்டேட் ஆஃப் கிளைமேட் அப்டேட் அப்படின்றத COP30 ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதில் கடந்த 11 வருஷம் தான் இது வரைக்கும் இருந்ததுலே வார்மஸ்ட் இயர்ஸாக இருக்குது. 176 வருஷத்தில். இதுக்கு மெயின் ரீசன் வந்து CO2, மீத்தேன், CH4ன்னு சொல்லுவோம், நைட்ரஸ் ஆக்சைடு, N2O இதெல்லாம் வந்து நம்மளோட அட்மாஸ்ஃபியரில் அதிகமாகிக்கிட்டே வருது. அதே மாதிரி பாரிஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று போடுவாங்க இல்லையா, நம்ம கிளைமேட் கோல்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரியான கிளைமேட்டை நம்ம உலகத்தில் நம்ம கொண்டு வர போகிறோன்ட்டு, அதெல்லாம் வந்து மீட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வழி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அன்புச்சோலை டே கேர் சென்டர் அப்படின்றத நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த தேதி நவம்பர் 10, 2025. 25 பிளேசஸில் கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்னா திருச்சியில் கொண்டு வந்திருக்காங்க. முதியோர் மனமகிழ் வள மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஸ்கீம் இது. மொத்தமாக எத்தனை 25. என்னைக்கு கொண்டு வந்தாங்க? நவம்பர் 10, 2025. இதுக்கு முன்னாடி நம்ம அரண் இல்லம்னு ஒன்று பார்த்தோம். அது திருநங்கைகளுக்காக சென்னையிலையும் மதுரையிலையும் மட்டும் கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது ஹனி மாதோ ஏர்போர்ட். இது வந்து மால்தீவ்ஸில் இருக்குது. இந்த ஏர்போர்ட் இது ஏன் இம்பார்ட்டன்ட்டு பார்த்தோன்னா, இது பில் பண்ணுறதுக்கு ஸ்பான்சர் பண்ணது நம்ம இந்தியாவோட JMC ப்ராஜெக்ட் வந்து இந்த ஏர்போர்ட்டை $136.6 மில்லியன் டாலருக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க. இதை இனாகரேட் பண்ணது 9 நவம்பர். யார் பண்ணார்னா பிரசிடென்ட் முகமது முய்ஸு. இது எந்த ஊர்னா மால்தீவ்ஸ். அடுத்தது ஐனி ஏர்பேஸ். இந்தியாவோட ஒன்லி ஃபுல்லி டெவலப்டு ஓவர்சீஸ் ஏர்பேஸ். வெளிநாட்டில் ஒரு ஏர்பேஸை ஃபுல்லாக டெவலப் பண்ணதுன்னு பார்த்தோன்னா இதுதான் ஃபர்ஸ்ட். இதுதான் ஐனி ஏர்பேஸ். எந்த இடத்துனா தஜகிஸ்தான். வந்தே மாதரம்ன்றது ஜனகணமன நம்ம நேஷ்னல் சாங்கு நேஷ்னல் ஆந்தமுக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ன்றதை நம்ம எல்லா இடத்தையும் ஜனகணமன தான் பாடுவோம், நேஷ்னல் ஆந்தம் தான் பாடுவோம். நேஷ்னல் சாங்கை மேண்டட்டரி, அதாவது கம்பல்சரி நீங்கள் பாடியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த ஸ்டேட்னா உத்தரப்பிரதேஷ். அடுத்தது ISSF வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ். ISSF வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு இந்தியன் இண்டிவிஜுவல் பிஸ்டல் ஷூட்டரில் வின் பண்ணியிருக்கிறாங்க. மென்ஸ் 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் ஈவெண்ட்டில். அவங்க நேம் அனிஷ் பனவாலா. பிஸ்டல் ஷூட்டர் மென்ஸ் 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் ISSF வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். எந்த இடத்துல நடந்துச்சுன்னா கைரோ, ஈஜிப்த். இன்னும் இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் இருக்குது, அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ்க்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.